சர்ச்சை யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஜாமீனில் விடுவிக்க கோரி மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பாக பதிலளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம். ஃபெலிக்ஸோடைய இந்த ஜாமீன் மனுவில் அவர் என்னென்ன விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கார்? தற்பொழுது உயர்நீதிமன்றம் எதன் அடிப்படையில் காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். காவல்துறை அதிகாரிகளையும் பெண் காவலர்களையும் அவதூறாக பேசியதாக சங்கர் மீது பதியப்பட்ட வழக்கில் அவருடைய நேர்காணலை ஒளிபரப்பிய யூடியூப் சேனல் தலைமை நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் நீண்ட நாட்களாக சென்னை சிறையில் அடைத்து வைத்திருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகவே ஒரே சம்பவம் தொடர்பாக பல வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறதாக அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தனக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்க மாட்டோம், ஆதாரங்களை கலைக்க மாட்டேன் என்பதால் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த மனுவில் அவர் முன்வைத்திருந்தார். இந்த மனு நீதிபதி தமிழ்செல்வி முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுவுக்கு பதிலளிக்க காவல்துறை தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி காவல்துறை ஜூன் 24ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை அன்றைய தினத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.